ஹாய் எவ்ரிவன். நான் எப்படி 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, என்னோட மேக்ஸில் 47 மார்க்ஸ்லேருந்து 92 மார்க்ஸ் எடுத்தேன் அப்படிங்கிற ஒரு ரோட் மேப், நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன், எப்படி நான் ரியலைஸ் பண்ணி மேக்ஸ் படித்தேன், என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். இது என்னோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் மேக்ஸில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணேன் என்கிட்ட. எனக்கு கான்செப்ட் புரியலையா, இல்லை நான் எந்த இடத்துல லேகாக இருக்கேன், ப்ராக்டிஸ் இல்லையா அப்படின்னு நான் யோசித்தேன். ஸ்கூலில் நடத்துகிறது எனக்கு ஓரளவுக்கு லைட்டாக புரியும். வீட்டில் சும்மா ஒரு 2-3 கொஸ்டின் அந்த மாதிரி டெய்லி மேக்ஸ் போடுவேன். என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு மேக்ஸ் எடுப்பேன். மேக்ஸ் புக் எடுத்து எக்ஸசைஸ் இருக்கா அவங்க சொல்கிறாங்களா அதை நான் மெமரைஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு மெமரைஸ் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 2-3 மெமரைஸ் பண்ணிவிட்டு சாதாரணமாக போய் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோட பப்ளிக்கில் மேக்ஸ் எக்ஸாம் மார்க் 47. 11th அதே மாதிரி மேக்ஸ் எக்ஸாமில் 47. 12th ஃபஸ்ட் மிட் டேர்மில் என்னோட மேக்ஸ் மார்க் 50. இதே மாதிரி தான் நான் பண்ணிகிட்டே இருந்தேன். மேக்ஸ் மகப் பண்ணிட்டு போய் எழுதிக்கிட்டே இருந்தேன். நானும் இதை ஒரு மாதிரி ஜாலியாக இருந்து மற்ற சப்ஜெக்ட்லாம் படிச்சுக்கிட்டு இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லோரும் என்னை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க ஸ்கூலில். தம்பி, மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கிறியப்பா, மேக்ஸ் மட்டும் ஏன்ப்பா உன்னால் முடியல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு மாதிரி சொல்லும்போது எனக்கு ஹர்ட் ஆகிடுச்சு. நான் எந்த இடத்துல லேக் ஆகிறேன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் அந்த அளவுக்கு இதாக மேக்ஸ் ஈஸியாக நினச்சிட்டு நான் ஜாலியாக இதாக தான் படிக்கிறேன், ஜஸ்ட் 50 வாங்கினா போதும் அந்த மாதிரி மைண்ட் செட்டை சுற்றிட்டே இருந்தேன். அப்போ ஆக்சுவலாக குவார்ட்டர்லி எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம். குவார்ட்டர்லி எக்ஸாம் 3rd மேக்ஸ் எழுதணும். இது லாஸ்ட் டேட்டா. அப்போ என்னென்னா எல்லா பேப்பரும் கரெக்ட் பண்ணி கொடுத்துறாங்க. அப்புறம் ஒரு 10 to 15 days லீவ் இருக்கும். கரெக்ட் பண்ணி கொடுக்குறப்ப என்னோட 480லேருந்து 490 வந்துச்சு 600க்கு. அப்போ நான் யோசித்தேன், மற்ற சப்ஜெக்ட்ஸில் மார்க் 85, 90 இருந்துச்சு. மேக்ஸில் 52 தான் வந்துச்சு எனக்கு. அப்போ நான் ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். 500 தொட முடியாது, அதுக்கு மேக்ஸ் தான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் சோகமாக அப்படியே உட்காந்துட்டேன். நைட்டு ஃபுல்லாக இதே நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் திருப்பி. அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் எந்திரிச்சு, இன்னைக்கு நம்ம என்ன மேக்ஸுக்கு எவ்வளோ இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்னதான் ஒரு பேப்பர் எடுத்து அதில் மேக்ஸை நான் எப்படி படித்தேன் அப்படிங்கிறத எழுதினேன். மெமரைஸ் பண்ணேன், கான்செப்டை சரியாக கற்றுக்கல, சும்மா கொஞ்சம் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்பி போயிட்டு இருந்தேன். இந்த மாதிரி இங்கே பண்ண தப்பெல்லாம் எழுதினேன் வரிசையாக. எனக்கு நானே என்னோட ஆன்சர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். பேசிக்ஸ் வீக்காக இருந்துச்சு. இதுக்கான ரீசன் என்னன்னா, நான் 9th லாக்டவுன், 10th சரியாகவே மேக்ஸ் படிக்கல. 9th சுத்தமாக படிக்கிறனால அதோட பேசிக்ஸ் எனக்கு தெரியாதனால நான் அப்படியே விட்டுட்டேன். அதே இது 11th கண்டினியூ வச்சு 12th இந்த குவார்ட்டர்லியில் தான் நான் ரியலைசேஷனே பண்ணேன் இந்த மாதிரி பேசிக்ஸ் இதுன்னு. அப்போ நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணேன். நான் மேக்ஸுக்கு பார்த்த ஒரே ஒரு யூடியூப் சேனல் மெட்ரோ கருணாகரன் சார் தான். அவர் என்னோட மேக்ஸ் ஜேர்னியில் அவர் தான் எல்லாமே. அதே மாதிரி நான் இப்போ பண்ணிகிட்டே இருந்தனால பேசிக்ஸை ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பேசிக்காக இருந்தாலும் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸு, அல்ஜிப்ரா, மேட்ரிக்ஸ், ப்ராபபிலிட்டி, நார்மல் டிஃப்ரென்சியேஷன், இன்டெகிரேஷன், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், இது எல்லாத்துக்கான பேசிக் வீடியோஸாக லெக்சர்ஸாக எடுத்து டெய்லி 2 hours குவார்ட்டர்லி லீவில் மேக்ஸோட பேசிக்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணேன். ஒரு 1 week மட்டும் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்போ நான் பேசிக்ஸை கற்றுக்க எனக்கு ஓரளவுக்கு லைட்டாக எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இதாச்சு. இதுதான் தெரியாமல் நம்ம லேக் பண்ணி மேக்ஸை பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னு. யூடியூப்பை பார்ப்பேன், அதை பேசிக்ஸை கற்றுக்கிட்டு அது ரிலேட்டடான கொஞ்சம் சின்ன சம்ஸை நானே சால்வ் பண்ணி பார்ப்பேன். லீவ் முடியல போகிற ஸ்டேஜில் நான் என்ன இது யோசனை, இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. மேக்ஸ் எப்படி மார்க்கை செப்பரேட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு. 1 mark 20 mark கேட்பாங்களா, 1 mark ஒரு கொஸ்டின் வேணாமல் புக்கில் இருக்கிறத 2 to 3 times மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 20 marksல மினிமம் எப்படியே 18 செக்யூர் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக. 18 marks வந்துருச்சா, நெக்ஸ்ட் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன். நான் 2 mark 3 mark ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல, 5 mark போயிட்டேன் டேரெக்டாக. இம்பார்ட்டன்ட் எக்ஸசைசஸ் இருக்குல்ல, அங்கே நான் 5 mark மேக்ஸிமம் தெரியல. ட்ரூத் டேபிள், அப்புறம் எக்ஸசைஸ் 4.5 அந்த மாதிரி இருக்க எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே, அதோட எக்ஸாம்ஸும் எல்லாத்தையுமே சாரோட யூடியூப் சேனல் வீடியோ பார்த்து எல்லாத்தையுமே நான் முடித்தேன். வீட்டில் சோலோவாக தான் தனியாக உட்காந்து தான் இது எல்லாத்தையும் நான் படித்தேன். அவர் வீடியோ பார்ப்பேன், அந்த செம்மை போட்டு பார்ப்பேன், அதுக்கு ரிலேட்டடான எக்ஸாம்பிள் செம்மை நானே பார்த்து போடுவேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் அந்த செம்மை சுத்தமாக புரியும், நான் ஒரு வேளை அதை பார்த்து போடுவேன். அப்புறம் அதை பார்க்காம போட்டு ட்ரை பண்ணி பார்ப்பேன். இதே மாதிரி நான் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தேன். மேக்ஸில் செகண்ட் மிட் டேர்ம் வந்துச்சு. 3 சாப்டர் தான் சொன்னாங்க. ஐ திங்க் டிஃப்ரென்சியேஷன் சாப்டர்.
அதில் வந்து எனக்கு ஆல்ரெடி நான் கொஞ்சம் முடிச்சு வச்சுருந்தேன்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸைஸ் 5 மார்க்கு. அந்த இது வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து 50 மார்க்ஸ் தான் இருந்துச்சு. 8 மார்க்ஸ் வந்து 1 மார்க்கு, 4 3 மார்க்கு, 5 2 மார்க்கு, 4 5 மார்க். நான் என்ன பண்ணேன், எனக்கு 5 மார்க் ஒண்ணு கூட விட்டுறக்கூடாதுன்னு 4 5 மார்க்ல எழுதி கரெக்ட்டா 20 மார்க் வாங்கிட்டேன். 1 மார்க் 8ல வந்து 1 ஆர் 2 மிஸ்டேக் இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அதில ஒரு 6 மார்க்கு. அப்புறம் வந்து 3 மார்க் 2 கரெக்ட்டு, 2 மார்க் 1 எழுதினேன். எனக்கு 35 மார்க் வந்து அத டபுள் பண்றப்ப நமக்கு வந்து செகண்ட் மிட்டம் அப்ப 70 வந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு மேத்ஸ் 12ல கிராஸ் பண்ணது 70 தான். இது ஆக்சுவலா ஒரு நவம்பர் மந்த் செகண்ட் வீக் இருக்கும். அடுத்து ஹால்ஃப் இயர்லி வருதுல்ல, அதுக்கு ப்ரிப்பரேஷன் இதே மெத்தட ஃபாலோ பண்ணுவோம். அப்போ வந்து போர்ஷன் வந்து கொஞ்சம் ஹெவியா இருந்துச்சு எனக்கு. ஃபுல் சிலபஸ்ல. அப்போ வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸைஸ் எடுத்து ஒரு சம் விடாம எல்லாமே போட்டுட்டே வந்துட்டேன். 5 மார்க் லிட்டர் எல்லாமே போட்டுட்டேன். அத முடிச்சிட்டேனா, நெக்ஸ்ட்டு தான் 1 மார்க் அதே மாரி முடிச்சிட்டேனா, என்னோட மினிமம் மார்க்கு 50 டூ 55க்குள்ள இது 2யும் பண்ணா என்னால இருக்கும்னு எனக்கு அஷ்யூரன்ஸா சொல்ல முடிஞ்சுச்சு. அப்புறம் இன்டர்னல் மார்க் 10 மார்க் போட்டா 60 போயிரும் அப்படிங்கிறது இருந்துச்சு. அடுத்து தான் நான் 2 மார்க் 3 மார்க்கே போனேன். 2 மார்க் 3 மார்க்கு இந்த 5 மார்க்கே நம்ம சம் சால்வ் பண்ணனால ஈஸியா இருந்துச்சு. அது வந்து இம்பார்ட்டன்ட்டு. கொஞ்சம் வந்து லெஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்க ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் எடுத்தேன். ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் எடுத்து அந்த பேப்பர்ல இருக்க எல்லா 2 மார்க் 3 மார்க்கும் போட்டேன். எக்ஸ்ட்ரா மாடல் பேப்பர்ஸு, அப்புறம் வந்து ஹால்ஃப் இயர்லி, குவார்ட்டர்லி ஸ்கூல்ல குடுத்த எல்லாத்தையுமே டெய்லி வந்து மேத்ஸுக்கு 2 ஹவர் ஒதுக்கி தான் படிச்சேன். அத வந்து அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பேன் எல்லா சம்மையுமே. எல்லா சம்மும் வந்து டெய்லி எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், முக்கியமான இதுதான் என்னோட டர்னிங் பாயிண்ட். நான் தப்பு விட்ட 5 மார்க் மறுபடியும் போடும்போது தப்பு விடுற 5 மார்க், தப்பு விடுற 2 மார்க் எல்லாத்துக்குமே மிஸ்டேக் நோட் அப்படின்னு தனியா ஒண்ணு போட்டு அதில எல்லாமே எழுதி வச்சுக்கிட்டேன். எக்ஸாம் டைம்ல அந்த தப்பு விட்டத நான் மறுபடியும் தப்பு பண்ணாம எழுதுனதுக்கு அந்த மிஸ்டேக் நோட் தான் காரணம். நெக்ஸ்ட் வந்து ஹால்ஃப் இயர்லி லீவு. அதில ஃபுல்லா மேத்ஸ் இதே மாரி பண்றப்ப எனக்கு ஓரளவுக்கு சிலபஸ் கிட்ட முடிச்சுட்டேன். அப்புறம் வந்து ஜான்வரி ஸ்கூல் தொறந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் என்னோட மார்க் வந்து 80 தொட்டுருச்சு. 80 தொட்டோனே எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. எல்லாரும் நம்பல. ஸ்கூல்லயே வந்து ஷாக் ஆயிட்டாங்க அப்படியே. இந்த பையனா 80 எடுத்திருக்கான். அப்போ வந்து என்னோட டோட்டல் வந்து மத்த சப்ஜெக்ட்ஸும் நல்லா தான் படிப்பேன். 80, 85 கிட்ட போனனால எனக்கு வந்து 500 கிராஸ் ஆயிடுச்சு. 510, 515 அந்த மாரி வந்துச்சு. சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அதே மெத்தட ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து 1 மார்க்ஸு, அடுத்து 5 மார்க்கு, அடுத்து வந்து 2 மார்க், 3 மார்க் அந்த மாரி போய்க்கிட்டேன். இப்ப இந்த ஆர்டர் தெரிஞ்சிருச்சா? அடுத்து வந்து எங்க ஸ்கூல்ல வந்து ப்ரீ பப்ளிக் வச்சாங்க. மேத்ஸ் எக்ஸாம்க்கு 1 வீக் முன்னாடி கரெக்ட்டா ப்ரீ பப்ளிக் வச்சப்ப, நான் வந்து அந்த ப்ரீ பப்ளிக் பேப்பர்ல 92 மார்க் எடுத்தேன். இதே மெத்தட ஃபாலோ பண்ணி தான் ஸ்டார்ட்டிங்லேருந்து இன்ன வரைக்கும் படிச்சேன். அந்த லீவு ஜான்வரி, பிப்ரவரி ஃபுல்லா நான் வந்து புக்கே எடுக்கல. எல்லாமே கொஸ்டின் பேப்பர்ஸ் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டினு, அப்புறம் மாடல் பேப்பர் வந்து யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்தது. இது எல்லாத்தையுமே திருப்பி வந்து சால்வ் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு வந்து இப்ப தெரியும். இதே மாரி ஃபாலோ பண்ணி படிச்சனால தான் பப்ளிக்ல என்னோட மார்க் 82 வந்துச்சு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியே பார்க்கல. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதே பேட்டர்ன நீங்க ஃபாலோ பண்ணி படிங்க. நீங்களும் கண்டிப்பா சக்சஸ் பண்ணி காட்டலாம். மேத்ஸ் ஃபெயில் ஆற ஸ்டேஜ், ஜஸ்ட் பாஸ் ஆறவங்க கூட கண்டிப்பா வந்து 85, 90 எடுக்கலாம். லேட் ப்ளூமர்ஸாலயும் கண்டிப்பா முடியும். நான் எப்பயுமே அவங்க ஸ்லோ லேர்னர்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன். அவங்க லேட் ப்ளூமர்ஸ் தான். கண்டிப்பா முடியும். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா என்னாலயே எடுக்க முடிஞ்சுச்சுன்னா, உங்களால கண்டிப்பா முடியும். உங்களோட சஜஷன்ஸ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த மாரி டாபிக் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.